வணக்கம். நமது வாசகம் யூடியூப் சேனல் இன்றைய செய்திகளை வழங்குவது கி. மணிவாசகம், செய்தி ஆசிரியர். இன்றைய பாரதிய ஜனதா கட்சி செய்தி. சென்னை அடுத்த மாதாவரம் தொகுதி மாத்தூர் பகுதியில் 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் மாதவரம் எம்.ஏ. குமரன் மாத்தூர் MMDA பகுதியில் வழங்கினார். மாதவரம் தொகுதி மணலி மண்டலம் 19வது வட்டத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் AKR சமூக அறக்கட்டளையை வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் மாதவரம் M.A. குமரன் மறைந்த தனது தந்தை மற்றும் மகன் பெயரில் நடத்தி வருகிறார். கடந்த 9 ஆண்டுகளாக மாதம் தொடக்கத்தில் 1000 பேருக்கும் தற்போது 2000 பேருக்கு மாதம் ரூபாய் 500 மற்றும் 5 கிலோ அரிசி வழங்குகிறார். கூடுதலாக 19வது வட்டத்தில் 650 குடும்பங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுத்திகரிக்கப்பட்ட 25 லிட்டர் குடிநீர் வழங்கி வருகிறார். இதில் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 400 பேருக்கும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் விதவை பெண்கள் 300 பேருக்கும், 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உட்பட 2000 பேருக்கு இந்த நிதி உதவியை 104 மாதமாக மாதத்தில் 5ஆம் தேதி வழங்கி வருகிறார். இந்த மாதம் தேர்தல் காலம் என்பதால் தேர்தல் முடிந்த பின்பு 105வது மாதமாக இன்று இந்த நிதி உதவிகளை வழங்கினார். சமூக அறக்கட்டளை தலைவரான மாதவரம் M.A. குமரன், செயலாளர் K. மாதவன், பொருளாளர் G. சரண்யா ஆகியோர் வழங்கினார்கள். இந்த அறக்கட்டளை குறித்து பத்திரிகையாளரிடம் குமரன் கூறியதாவது: எனது மூத்த மகன் 2017ஆம் ஆண்டில் இறந்தபோது அவருடைய நினைவாக ஏழைகளுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் இதுவரை மாத்தூர் MMDA பகுதியை சேர்ந்த 13 பேருக்கு புதிய ஆட்டோ வாங்க எங்கள் அறக்கட்டளையின் மூலம் தலா ரூபாய் 30,000 இலவசமாக வழங்கியுள்ளோம். அதேபோல் கொரோனா காலத்தில் மாநகராட்சி ஊழியர் முதல் துப்புரவு பணியாளர்கள் வரை கூடுதலாக பத்திரிகையாளர் உட்பட பலருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்துள்ளோம். பூகம்பம் வந்தாலும், ஒரிசாவில் வெள்ளம் வந்தாலும், கார்கில்ல சண்டை நடந்தாலும் முதல்ல பணத்தையும் உழைப்பையும் அள்ளி கொடுக்கிறவன் தமிழன் தான். தற்போது இந்த நிதி மாதம் வழங்க ரூபாய் 15 லட்சம் ஆகிறது. ஏழைகள் மனம் குளிர ஏழை எளிய நலிந்தவர்களுக்கு தொடர்ந்து இந்த உதவிகளை எங்களது AKR அறக்கட்டளை மூலம் செய்து வருவோம் என்று கூறினார். 105வது மாத நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள், மண்டல் செயலாளர் M. அம்பிகா, கிளை தலைவிகள் சாந்தி பிரபாகரன், கமலச்செல்வி, சிந்துஜா, சுனிதா, தில்லிராணி, சந்திரிகா, ஹஜிதா, பச்சையப்பன், ஜெயக்குமார், ஹரிணி, ஜெயந்தி, ஜான் பீட்டர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் M.A. குமரன், பாரதிய ஜனதா கட்சி சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர். நான் இங்கு தொடர்ந்து 105வது மாதமாக இங்கு AKR அறக்கட்டளை மூலமாக இங்கு சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். 65 வயதுக்கு மேலே உள்ள முதியோர்களுக்கும், ஊனமுற்றோர்களுக்கும் மற்றும் விதவை பெண்களுக்கும் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே நாங்கள் இந்த உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த 500 ரூபா 5 கிலோ அரிசின்றது இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாசம் நாங்கள் 5ஆம் தேதி தான் இந்த நலத்திட்ட உதவி செய்வோம். தேர்தலை முன்னிட்டு 5ஆம் தேதி கொடுக்காம 25ஆம் தேதி இன்று, ஏன்னா இந்த மாசம் கொடுக்க வேண்டியது 25 தேர்தலை முடியல. நம்ம எலெக்ஷன் கமிஷனோட
சட்டத்திட்டங்களை நம்மளும் மதிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக பயனாளிகளுக்கு 25ஆம் தேதி கொடுக்குறோம். அது இன்னைக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி இங்கே நிறைய சேவைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 30,000 ரூபா முன்பணம் தரோம். மகளிருக்கு வந்து 50,000 தரோம் முன்பணமாக. அனைத்தும் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், கற்றோருக்கு சென்ற மேடலாம் சிறப்புன்ற மாதிரி மன்னனின் சால கற்றோன் சீர்தூக்கின் மன்னனை விட கற்றோனே சிறந்தவன். மன்னன் தன் எல்லை இல்லாமல் கற்றோனுக்கு சென்ற மேடம் எல்லாம் சிறப்பு என்ற ஒரு ஔவையாரின் பழமொழியை முன்னிட்டு இந்த கற்றோர்களுக்காக நல்லா படிச்ச இளைஞர்கள் நம்ம வரணும். நம்ம இந்த தேர்தல் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட படித்தவர்கள் வரணுன்றதான் என்னுடைய ஒரு முக்கியமான. 2017 என்னுடைய மூத்த மகன் தவறியதுல இருந்து எனக்கு இந்த எண்ணங்கள் வந்தது. அதை நான் 4 பேர் செய்யணும். ஒவ்வொரு மாதமும் இது ஏதாவது என் இறுதி கட்டத்தை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அது ஒவ்வொரு மாதம் நினைக்கிறேன், அது முடியல, பார்ப்போம். கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா, கொரோனா காலத்தில் நம்ம பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் நம்மளோட மணிவாசன் ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டே எல்லாருக்கும் நான் பணம் போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் எந்த உதவியும் நம்ம கிட்ட கேட்கல. அந்த நேரத்தில் அவர் எல்லா பத்திரிகையாளரும் கஷ்டப்படுறாங்க, அவங்க அக்கௌண்ட்ல ஒரு 5,000 பணம் போடுங்கன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 பத்திரிகையாளருக்கு அவர் சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தோம். அதே மாதிரி இங்கே இருக்க பத்திரிகையாளருக்கும் நம்ம எல்லாம் பணம், கொரோனா டைம்ல அவங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லை, அவங்களால வெளியே போக முடியாது. அதில் கார்பரேஷன்ல நம்ம சுத்தம் செய்யும் பெண்கள், அந்த எல்லாரும் தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கும் ஏகப்பட்ட உதவி கொரோனா டைம்ல நம்ம எங்கள் ட்ரஸ்ட் மூலியமா நிறைய பண்ணியிருக்கோம். நாங்கள் கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்ததே மொத்தமே 3 நாள் தான் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு நாங்கள் கிட்டத்தட்ட முழு கொரோனாவும் நம்ம இருந்து முழுக்க சேவை ஒன்று என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் மட்டும் இல்லாமல் என் கூட இருந்தவங்களும் பண்ணாங்க. அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியார் கவிதை போல தேடி சோறு தினந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் மாடி துன்பமிகு உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்று இறையன்பின் மாயும் பல வேடிக்கை மனிதனை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற ஒரு பாரதியார் கவிதைக்கு ஏற்ற போல் நான் எப்பவும் நான் விழ மாட்டேன். என்னோட இருப்பவரும் யாரும் விழ மாட்டாங்க. எல்லாருமே இந்த சேவையில கண்டிப்பா செய்வாங்க. நன்றி.